பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு இதுவான நினைவுகளே என்று சொல்லி எரேமியா 29 வாசிக்கிறோம். நாம் இந்த ஆண்டை முடிக்கப் போகிறோம். இந்த ஆண்டிலே நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போயிருக்கலாம், நாம் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், இந்த ஆண்டு நமக்கு தீமையாய் முடிகிறது என்று கூட நாம் நினைத்து பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் ஒருபோதும் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதோ நினைவுகளையே உங்களை குறித்து நான் வைத்திருக்கிறேன். எனவே வரப்போகிற புதிய ஆண்டில் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாமும் அப்படி நினைத்த நாட்கள் உண்டு. ஆனாலும் அவனை சகல விதத்திலும் ஆசீர்வதித்து குறைபட்டேன் என்று அவன் சொன்னபோது அந்த குறைவையும் அவனுக்கு நிறைவாக்கினார் என்று பார்க்கிறோம். அதே விதமாய் வரப்போகிற ஆண்டிலே தேவன் நம் அனைவருடைய நினைவுகளையும் அறிந்திருக்கிறார். அந்த நினைவுகளெல்லாம் நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற விதமாகவே செய்து நம்மை மகிழ்விக்கப் போகிறார். கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென்.